السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر إن أريد للإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளன் நிகழ்ந்த அன்பையும் அல்லாஹ் பேரை கொண்டு ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரிய நெருங்கிய சகோதரர்களே, தாய்மார்களே, சூரத்துல் பக்ராவுடைய 144வது வசனம். இதுவரையிலும் 43 வசனங்களுக்கான விளக்கத்தை பார்த்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து 44வது வசனமாக இருந்து கொண்டிருக்கிற வசனத்துடைய விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா யூத நசாராக்கள் அல்லது வேதம் வழங்கப்பட்ட மக்கள், குறிப்பாக இதற்கு முந்தைய உரை பனி இஸ்ரவேலர்களை பற்றியது என்பதனால் பனி இஸ்ரவேலர்கள் என்பவர்களில் யூதர்களும் அடங்குவார்கள், நசாராக்களும் அடங்குவார்கள். ஆனால் நேரடியாக இது யூதர்களை குறிக்கக்கூடியதாக இருந்தாலும் இரண்டு சமுதாயமும் அந்த சமுதாயத்தின் வழித்தோன்றர்கள் தான். பனி இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய சமுதாயத்தின் வழித்தோன்றர்கள் தான் யார்? யூதர்களும் கிறிஸ்தவர்களும். ஆனால் இந்த உரை முழுக்க யூதர்களை சார்ந்தது. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிற போது மதீனாவில் தம்மை சுற்றி இருந்தவர்கள் யார்? யூதர்கள் மட்டும்தான். கிறிஸ்தவர்கள் அங்கே இல்லை. கிறிஸ்தவர்கள் வெளிநாட்டவர்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காண்டி, கேள்விகளை கேட்பதற்காண்டி வருகை தந்திருக்கிறார்கள், அங்கிருந்து சென்றிருக்கிறார்களே தவிர அங்கேயே குடியமர்ந்து இருந்தவர்களாக இல்லை என்பதுதான் வரலாறு. ஆனாலும் கூட பனி இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லில் அவர்கள் இருவரும் அடங்குவார்கள் என்பது பொதுவான ஒரு விளக்கம். அதன் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அந்த இரண்டு மக்களையும் அதே போன்று இன்னும் ஏனைய அனைத்து தரப்பினர்களுக்குமா அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வியை கேட்கிறான். தஅமுருன நாஸ பில் பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப் அஃபலா தஅகிலூன் என்று அல்லாஹ் கேட்கிறான். இதனுடைய பொருள் என்ன? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் மக்களுக்கு நன்மை செய்யும்படி ஏவி உங்களை நீங்கள் மறந்துவிட்டு நீங்களோ வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிற நிலையில் இவ்வாறு செய்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா தஅகிலூன், நீங்கள் இதை சிந்திக்க மாட்டீர்களா, உங்களுக்கு அறிவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த கேள்வி ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வி. ஏன் அல்லாஹ் தஆலா பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறான் என்று சொன்னால், இதற்கான காரணத்தை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுகிற போது அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நுபுவத்தையும் தௌராத்தில் உங்களிடத்தில் வாங்கப்பட்டிருக்கின்ற வாக்குறுதிகளையும் நிராகரிக்கக்கூடாது என்று மக்களை என்ன செய்றீங்க, தடுக்கிறீங்க. யார் செய்யக்கூடிய வேலை? யூதர்கள் செய்யக்கூடிய வேலை. அதே நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதே வேதத்தில் அல்லாஹ் தஆலா என்னுடைய நபியை நீங்கள் உண்மைப்படுத்த வேண்டும், அவரிடம் அவரோடு இருந்து கொண்டிருக்கிற வாக்குறுதிகளை நிராகரிக்க வேண்டும் என்கிற ஒப்பந்தத்தை அல்லாஹ் வாங்கியிருக்கிறான். அது நீங்கள் என்ன செய்றீங்க, நிராகரிக்கிறீங்க. அப்போ வேதத்தில் இருப்பதை அறிந்து கொண்டே நீங்கள் என்ன செய்றீங்க, மறுக்கிறீங்க என்பதை இதற்கு விளக்கமாக இப்னு அப்பாஸ் சொன்னாங்க. அப்போ அதோடைய பொருள் என்னன்னு சொன்னால், அந்த யூதர்களுக்கு தெரியும், என்ன தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் தான் என்பது. இதை நம்ம முன்னாடி வகுப்பிலே சொல்லியிருக்கிறோம். யூதர்கள் மதீனாவிற்கு குடியமர்ந்ததே எதற்காண்டித்தான்? அவருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இறை தூதர் இங்குதான் இறுதி நபியாக வர இருக்கிறார். அப்போ அவர் வந்தால் அவரை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களில் முதன்மையானவர்களாக நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்தாங்க. ஆனால் வந்ததற்கு பிறகு நிலைமை என்ன? அவங்க நிராகரிக்கக்கூடியவர்களில் முதன்மையானவர்களாக மாறினாங்க. அல்லாஹ் தஆலா தான் என்ன செய்றான், கடந்த அமர்வில் நம்ம பார்த்த வசனத்தில், நீங்கள் என்ன செய்யாதீங்க, வலா தகூனு அவ்வல காஃபிரின் பிஹி, அவர்களை நிராகரிக்கக்கூடியவர்களில் முதன்மையானவர்களாக நீங்கள் இருந்து விடாதீங்க. அதாவது முதன்மையானவர்கள் என்பதை பற்றி விளக்கத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? வேதம் வழங்கப்பட்டவர்களில், இந்த ஞானம் பெற்றவர்களில் அவரை நிராகரிக்கக்கூடிய முதன்மையானவர்களாக நீங்கள் இருந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த ஒரு வேலையை அவங்க செஞ்சாங்க. அவங்களுக்கு வேதத்தில் அறிவுறுத்தப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அறிவை அவர்கள் மறுத்து என்ன செஞ்சாங்க, அவர் கொண்டு வந்த சத்தியத்தை புறக்கணித்தார்கள். அப்போ இது என்னது, மக்களுக்கு இது நாள் வரைக்கும் நீங்கள் சொல்லி கொண்டிருந்த நன்மையை
நீங்கள் மறந்துவிட்டு வாழ்வதற்கு சமம் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதனால தான் அல்லாஹ் அவங்களை பார்த்துருச்சுன்னா இந்த கேள்வியை கேட்கிறான் என்பதாக இப்னு அப்பாஸ் அல்லாஹ் சொல்கிறார்கள். இமாம் இப்னு ஜுரைஜ் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, வேதக்காரர்களில் இருந்து கொண்டிருக்கிற முனாஃபிக்குன்கள் அவங்க என்ன செஞ்சாங்க, மக்களுக்கு நன்மையான காரியங்களை ஏவுவாங்க. இதற்கு இன்னொரு விளக்கம் அவங்க சொல்கிறாங்க, தொழுங்கள், நோன்பு வையுங்கள், அதே போன்று நல்லமல்களை செய்யுங்கள் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அது எதுவுமே அவர்கள் செய்ய மாட்டார்கள். செய்யாமல் இருக்கிறதுனால தான் அல்லாஹ் தஆலா அவர்களை பார்த்து நீங்கள் உங்களை மறந்துவிட்டு பிறருக்கு நீங்கள் என்ன செய்றீங்க, நன்மை ஏவிக்கொண்டிருக்கிறீர்களா என்பதாக கேட்கிறார் என்பதாக என்ன செய்கிறாங்க, இந்த வசனத்திற்கு விளக்கம் சொன்னார்கள். பொதுவாக நன்மை ஏவுதல் தீமை தடுத்தல் என்பது அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிற நபிமாருடைய பணி. அதே போன்று அல்லாஹ்வையும் மறுமை நாளில் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற மக்களுடைய பொறுப்பு என்ன, கடமை என்ன, அவங்கள என்ன செய்யணும், நன்மை ஏவணும், தீமையை தடுக்கணும். இது நமக்குமான பணி. இப்போ இந்த பணியை செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னால், அவங்க நன்மை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அவங்க நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இருந்து விட்டுத்தான் அந்த காரியத்தை நினைச்சணும் மக்களுக்கு ஏவணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும்போது அல் குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, சூரத்து ஹூத் 11வது அத்தியாயத்துடைய 88வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா உரீது அன் உஹாலிஃபக்கும் இலா மா அன்ஹாக்கும் அன்ஹு, நான் எதை விட்டு உங்களை தடுக்கிறேனோ அதற்கு மாறு செய்வதற்கு நான் என்ன செய்யல, அதற்கு உங்களுக்கு மாற்றம் செய்வதற்கு நான் விரும்பவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம், நான் எதை செய்யக்கூடாது என்று தடுக்கிறேனோ அதை நான் செய்யக்கூடியவனா இல்லை. செஞ்ச என்ன அர்த்தம், நான் உங்களை தடுக்கிற விஷயத்திற்கு நான் உங்களுக்கு மாறு செய்கிறேன் என்ற அர்த்தம். அப்படி இல்லை. சொல்லிட்டு சொன்னாங்க, என் உரீது இல்லை இஸ்லாஹ மஸ்ததாத், என்னால் இயன்றவரை நான் என்ன செய்கிறேன், சீர்திருத்தம் செய்வதையே விரும்புகிறேன், நாடுகிறேன். வமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப், எல்லா விதமான ஆற்றலும் வலிமையும் அல்லாஹ்வின் தௌஃபீக், அல்லாஹ்வின் நாட்டத்தை கொண்டு அன்றி வேறு இல்லாமல் அந்த அல்லாஹ்வை நான் என்ன செய்கிறேன், முழுமையாக தவக்குல் வைக்கிறேன், அவன் பக்கமே நான் திரும்பி விடுகிறேன் என்று சொல்கிறாங்க. நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதன் அடிப்படையில் நன்மை ஏவக்கூடியவர்கள் என்ன செய்யணும், அந்த நன்மையை முதலாவது செய்யக்கூடியவர்களாக இருக்கும். நன்மையை நாம் பிறருக்கு ஏவோம், செய்ய மாட்டோம். அப்படிப்பட்ட பண்புடையவர்களாக இருக்கக்கூடாது. பொதுவாக மனிதனுடைய தாவாவிற்கும் நபிமாருடைய தாவாவிற்குமான வித்தியாசமே தான். நம்ம தாவத்து நம்பியா, அம்பியாக்குடைய தாவா ஒரு மகத்தான வெற்றியாக பார்க்குறோம், ஒரு மிகப்பெரிய வெற்றி. அது மனிதனுடைய எண்ணிக்கை குறைந்தாலும் சரி, கூடினாலும் சரி, தாவா நபிமாருடைய தாவாவை செவிமடுத்தவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் என்று இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை கூடினாலும் சரி, குறைந்தாலும் சரி, அது என்னது, ஒரு மிகப்பெரிய தாவா. அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. காரணம் என்ன, அவங்க அவர்கள் கொண்டு இருக்கக்கூடிய, அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டாலும் அந்த மனிதன் எப்படி இருப்பான், தெளிவான முறையில், உறுதியான முறையில் இருப்பான் இல்லையா. நபிமாருடைய தாவாவை, அழைப்பை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதன் என்ன செய்வான், கொள்கை விஷயத்தில், மார்பு விஷயத்தில், எல்லாவற்றிலுமே தெளிவாக இருப்பான். அவங்கள்ட்ட வழிகேடுகள் இருக்காது, அவங்கள்ட்ட வழிகேடு இருக்காது. சரிங்களா, வழிகேடு இல்லாமல் மிக தெளிவான முறையில் தான் அவர்கள் நபிமார்களை பின்பற்றுவார்கள். பெருங்கொண்ட மக்களை ஏற்றுக்கொண்ட நபிமார்களும் இருக்கிறாங்க. இப்போ அந்த அவருடைய தாவாவின் வெற்றிக்கான காரணம் என்னன்னு சொன்னால், நபிமார்கள் தாவாவில் இஹ்லாஸ் உள்ளவங்களாக இருந்தாங்க. முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காண்டித்தான் அந்த பணி அவர்கள் மேற்கொண்டார்கள். அந்த பணி அவர்கள் மேற்கொள்ளும் போது அதில் எந்த அளவுக்கு என்ன செய்யணும், நேர்த்தியை கடைபிடிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அவங்க நேர்த்தியாக கடைபிடித்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் எதை அவங்க மக்களுக்கு சொன்னாங்களோ அது அவங்க செஞ்சாங்க. அவங்க செய்யாத எது என்ன சில மக்களுக்கு சொல்லவில்லை. அப்போ இது நன்மை ஏவக்கூடிய, தீமையை தடுக்கக்கூடிய பணியை செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிகாட்டுதல் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா நினைச்சா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறோம். இதே நேரத்தில் இதை நம்ம செய்ய தவறிவிட்டால், நம்ம நன்மை ஏவுகிறோம், தீமையை தடுக்கிறோம், ஆனால் அதை நம்ம செய்யறதில்லை அப்படின்னு இருந்தால் அதோடைய விளைவு என்ன? அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் யாரை பார்த்து கேள்வி கேட்குறான்? யூதர்களை பார்த்து கேட்குறான். என்ன கேட்குறான்? அத்தஅமுரூன الناس بالبر وتنسون انفسكم وانتم تتلون الكتاب افلا تعقلون. நீங்கள் மக்களுக்கு நன்மை ஏவும்படி சொல்லி உங்களை நீங்கள் மறந்து விட்டீர்கள். நீங்கள் என்ன செய்றீங்க? வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிற நிலையில். எந்த வேதம்? அவர்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை அவங்க ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வேதத்தில் இந்த வழிகாட்டுதலாம் இருக்குது. அதை மீறி நீங்கள் செய்றீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அறிவில்லையா? நல்லா கேட்குறான்.
நம்ம அவங்கள வந்து அல்லாஹ் அவருடைய அறிவை குற்றப்படுத்துகிறான், அவர்களை மடையர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதை தாண்டி இதனுடைய மிகப்பெரிய ஒரு விளைவு என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறாங்க, மரத்து லைலத்துன் உஸ்ரிய பிஹி அலா நாஸின் துக்ரது ஷஃபாஃபிஹும் பி மகாரின் மின் நார். நான் மேராஜுக்கு அழைத்து செல்லப்பட்ட இஸ்ரா, விண்வெளிக்கு அழைத்து செல்லப்பட்ட இஸ்ரா மேராஜ், அந்த பயணத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட அந்த நாளிலே நான் என்ன செஞ்சேன், ஒரு கூட்டத்தாரை கடந்து சென்றேன். அவர்கள் அவருடைய உதடுகளை நெருப்பாலான கத்திரிக்கோளால் கத்திரித்து கொண்டிருந்தார்கள். நெருப்பு கத்திரிக்கோள் அதை வச்சு என்ன செய்றாங்க, அவருடைய உதடுகளை கத்திரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்குறாங்க, யா ஜிப்ரீல் மா ஹவுலாய், இவங்களுக்கு என்ன ஏற்பட்டு விட்டது, என்ன நேர்ந்து விட்டது, ஏன் இவர்கள் இதை செய்கிறார்கள், யார் இவர்கள் என்று நினைச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்குறாங்க. அப்போ அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹவுலாய் خطباء من أمتك الذين يأمرون الناس بالبر وينسون أنفسهم. இவங்க யாருன்னா உங்களுடைய சமுதாயத்தை சார்ந்த குத்தபாக்கள். குத்தபாக்கள் யாரு? ஹத்தீபுகள், உரை நிகழ்த்தக்கூடியவர்கள், பேச்சாளர்கள். சரிங்களா? இந்த பேச்சாளர்கள் எப்படிப்பட்ட பேச்சாளர்கள்? பேச்சாளர்களுக்கெல்லாம் நரகத்தில் நாக்கு துண்டிக்கப்படுவது, உதடுகள் துண்டிக்கப்படும்னு அர்த்தமா? வேற என்ன? எந்த பேச்சாளர்களுக்கு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவாக சொல்கிறாங்க, எந்த பேச்சாளர்கள் என்று சொன்னால் மக்களுக்கு நன்மை செய்யும்படி ஏவுகிறார்கள், அவர்கள் தங்களை மறந்து விட்டவர்கள் என்று நினைச்சாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்படி நிலையில் இருந்தாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு மறுமை என்னதான் நிலைமை? நரகத்தாலான கத்திரிக்கோளால் வைத்துக் கொண்டு அவர்கள் தங்களுடைய உதடுகளை துண்டித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்கிறார். அதே போன்று இன்னொரு செய்தியில் ரசூலுல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நாளை மறுமையில் ஒரு மனிதன், இப்போ இதை கேட்குற போது உங்களுக்கெல்லாம் செய்யும், நல்லா நம்ம தப்பிச்சோம், நம்ம யாரும் இல்லை, கத்தீபெல்லாம் கிடையாது இல்லையா அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இல்லை. நன்மை ஏவுதல் தீமையை தடுப்பது என்பது ஒரு முஃமினுடைய பண்பு, ஒரு முஸ்லிமுடைய அடையாளம். அந்த பண்பை கடைபிடிக்காமல் ஒரு முஸ்லீம் வாழ முடியுமா? முடியாது. அது ஈமானுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹி சொன்னாங்களா இல்லையா? மன் ரஆ மின்குமுல் முன்கர ஃபல்யுகையிர் பியதி, உங்களில் ஒரு தீமையை காணக்கூடியவர், அது யாரு? ஹத்தீபா, இமாமா, தலைவரா? யாருக்கு சொன்னாங்க இந்த செய்தி? யாருக்கு சொன்னாங்க இந்த செய்தியை ரசூலுல்லாஹி அவர்கள்? ஒரு மூமினுக்கு சொன்னாங்க. மன் ரஆ மின்கும், உங்களில் யார் ஒரு தீமையை காண்கிறாரோ, யார் அந்த மின்கும் என்பது மூமின்களில், முஸ்லிம்களில், இந்த கூட்டத்தில் யார் ஒரு தீமையை பார்க்கிறாரோ அவர் என்ன செய்யட்டும், அவருக்கு முடியும் என்றிருந்தால் அவருடைய கரத்தால் அந்த தீமையை தடுக்கட்டும். ஃபைல்லம் எஸ்தத்தீது இல்லதாரிக்க, அவருக்கு அதற்கு முடியாது என்று சொன்னால் ஃபபிலிசானிஹி, அவர் அவருடைய நாவால் தடுக்கட்டும். ஃபைல்லம் எஸ்தத்தி ஃபபிகல்பிஹி, அதற்கும் அவரால் முடியாவிட்டால் அவர் சொல்லுவார் உள்ளத்தால் அதை வெறுக்கட்டும். தாலிக்க அல்ஆஃபுல் ஈமான், அதான் ஈமானுடைய பலவீனமான நிலை. அப்போ பலவீனமான ஈமானுடைய ஒரு மூமின் தான் என்ன செய்வான், மனதால் மட்டும் வெறுத்து ஒதுங்குவது என்கிற காரியத்தை செய்வான். நல்ல ஒரு மூமினாக, பலமிக்க ஒரு மூமினாக இருந்தால் அவர் என்ன செய்வாங்க, கரங்களால் தடுப்பதற்கும் அல்லது நாவினால் தடுப்பதற்கும் முயற்சிப்பார் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸில் சொல்லும்போது வலைஸ வரா தாலிக்க மின் ஹப்பத்தி ஹர்தல் மினல் ஈமான், அதற்கு பின்னாடி ஈமானில் கடுகுடைய விதை அளவுக்கு கூட ஒருவருடைய ஈமான் இருக்க முடியாதுன்னு சொன்னார், அந்த பண்பு இல்லாவிட்டால். அப்போ இது வந்து ஒரு மூமினுடைய அடையாளம். அப்போ நன்மை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் ஒவ்வொரு முஸ்லீமும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அமல் என்பதிலே இருவேறு கருத்திற்கு இடமில்லாத ஒன்று. ஆனால் அதை கடைபிடிக்கக்கூடியவங்க யாராக இருக்கணும்? அது ஹத்தீபாக இருந்தாலும் சரி, இமாமாக இருந்தாலும் சரி, தலைவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்கள் அதை செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, மறுமை நாளில் நரகத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குடல்கள் எல்லாம் வெளியே விழுந்து கிடக்கக்கூடிய நிலையில் அவன் என்ன செய்வான், அந்த குடலை பிடித்து கொண்டு செக்குமான் அதை சுற்றி கொண்டு வருவதை போன்று சுற்றி வருவான். சரிங்களா? அவனுடைய வயிறு வெடித்து குடல் என்ன செய்யும், வெளியில் கிடக்கும். அதை பிடித்து கொண்டு அவன் என்ன செய்வான், அதை சுற்றி கொண்டிருப்பான். அந்த மனிதன் யார் என்று கேட்டால், உலகத்தில் மக்களுக்கு நன்மையை உபதேசித்தவன், தீமையை விட்டு தடுத்தவன். அப்போ அந்த மனிதனை பார்க்கிற போது உலகத்தில் அவரை அறிமுகமானவர்கள் அவர்கிட்ட கேட்பாங்க, யா ஃபுலான் அலம் தக்கும் தஅமுரு பில் மஅரூஃப் வ தன்ஹா அனில் முன்கர், நீ உலகத்தில் இருக்கிற போது எங்களுக்கு நீ நன்மை ஏவவில்லையா, தீமையை தடுக்கவில்லையா, உனக்கே இந்த நிலைமை என்று அவர்கள் கேட்பாங்க. அந்த மனிதன் சொல்லுவான், ஆமாம் நான் நன்மை ஏவினேன், ஃபர் ஆத்திஹி, அந்த நன்மையை நான் கடைபிடிக்கவில்லை, நான் தீமை விட்டு உங்களை தடுத்தேன்,
ஆனால் அந்த தீமை விட்டு நான் தவிர்ந்திருக்கவில்லை. இது எல்லோருக்குமான ஒரு விஷயம். இதில் நம்ம தப்பிச்சிட்டோம், நீங்கள் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு யாரும் நினைச்சக்கூடாது, எண்ண முடியாது. நன்மை ஏவுதல் தீமை தடுத்தல் என்கிற பணி எல்லோருக்குமான கடமை. அந்த கடமையை செய்கின்ற எல்லோரும் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதில் ஆகப்பெரிய தண்டனையாகத்தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு, குத்தபாக்கள் அப்படின்னா ஹத்தீபுகள், மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய பிரச்சாரர்கள், உரையாற்றக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இப்போ இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த பணியை நிறைவேற்றுகின்ற ஒரு முஸ்லீம் அல்லாஹ்விற்கு அஞ்சி இதை கடைபிடிக்க வேண்டும். அதற்கு மாற்றம் செய்தது யாருடைய வழிமுறை என்று கேட்டால், வேதம் கொடுக்கப்பட்டிருந்த யூத நசாராவுடைய பண்பு என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இதன் அடிப்படையில் தான் ஒரு மனிதர் வர்றாரு, யார்கிட்ட, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்துல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்குறாங்க, நான் என்ன செய்கிறேன், மக்களுக்கு உரீது அன் ஆமுர பில் மஅரூஃபி வ அன்ஹா அனில் முன்கர், நன்மை ஏவுகின்ற தீமையை தடுக்கின்ற பணியில் நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, அப்போ பலகத்தை தாதிக்க, அந்த இடத்துக்கு நீ வந்துட்டியா, அந்த அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, கால் அர்ஜுன், நான் அப்படி தான் நான் நினைக்கிறேன், நான் அந்த லெவலுக்கு வளர்ந்துட்டேன் அப்படி இல்லையா. அதாவது மார்க்கத்தை படிக்கிறவங்க படிக்கிறதுன்னு ஒரு கட்டம் இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு கட்டம் இருக்குது. அடுத்ததான் என்ன செய்யணும், அதை மக்களுக்கு சொல்கிறது. சில பேர் படிக்க ஆரம்பித்தோடனே என்ன செஞ்சுருவாங்க, சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. படித்ததே முழுமை பெற்றிருக்காது, முழுமை பெறாமலே என்ன செய்கிறது, மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வது. அவங்க அதை செய்கிறாங்களான்னு கேட்டால் செய்கிறது இல்லை. இப்போ செய்யாத விஷயத்தையாவது என்ன செய்யணும், நம்ம படிக்கிறதுல நமக்கு என்ன வரும், எல்லாமே வரும். தொழுகை எடுத்துக்கொண்டால் ஃபர்தான தொழுகை, சுன்னத்தான தொழுகை, நஃபீலான தொழுகை, எல்லா தொழுகையும் வரும் இல்லையா. நாமே வந்து என்ன செய்கிறோம், சுன்னத்தான நஃபீலான தொழுகை செய்யலை அப்படின்னு சொன்னால் நம்ம மக்களுக்கு அதை ஏவறதுக்கு நிற்கணுமா, நிற்கக்கூடாது. அல்லது குறைந்தபட்சம் நாம் அதை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வமாக நம்மகிட்ட இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, பிறருக்கு அதை சொல்வதற்கு நிற்கக்கூடாது. அப்படி உள்ளவங்க என்னது, தங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவங்க அப்படின்ற அடிப்படையில் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மனிதர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மனிதனுக்கு சொல்கிறாங்க, இல்லம் தஹ்ஷா அன் துஃபத்லஹ அன் தஃப்தலஹ பிஸலாசி ஆயாத்தி மின் கிதாபில்லாஹி ஃபஃஅல், அல்லாஹ்வின் வேதத்திலிருந்து 3 வசனங்களின் மூலம் நீ இழிவுபடுத்தப்பட மாட்டாய் என்று நீ நினைத்தால், அந்த அச்சம் உனக்கு இல்லைன்னு சொன்னால் தாராளமாக இந்த வேலை செய் அப்படி சொன்னாங்க. சொல்லிட்டு அந்த மனிதர் கேட்குறாங்க, அந்த வசனங்கள் எல்லாம் என்னன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அதாவது இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, முதலாவது வசனம் இந்த வசனம் சூரத்துல் பக்ராவுடைய 44வது வசனம். அல்லாஹ் கேட்குறாங்க இல்லையா, அத்தஅமுருன நாஸ் பில் பிர்ரி வ தன்ஸூன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப் அஃபலா தஅகிலூன் என்கிற இந்த வசனம். பிறகு ரெண்டாவது என்ன சொன்னாங்க, லிம தகூலுன மா லா தஃஅலூன். அல்லாஹ் கேட்குறான், ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலுன மா லா தஃஅலூன், ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் சொல்லாததை பிறருக்கு நீங்கள் ஏன் சொல்கிறீர்கள். கபர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாத விஷயத்தை பிறருக்கு சொல்வது என்பது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாவமாகும். இது பெரும்பாவம். சரிங்களா. சில பேர் அப்படி என்ன செய்வாங்க, நடிப்பாங்க இல்லையா, அது நடிப்பு. நான்லாம் அப்படி இல்லைப்பா, நான்லாம் ரொம்ப நல்லவங்க, நாங்கள் ரொம்ப நேர்மையானவங்க, நான் எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிறவங்க, இப்படி என்ன செய்வாங்க, தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது, மற்றவர்களை மட்டம் தட்டுவது. அப்படி என்ன செய்யறது, ஒரு பேச்சு இருக்குன்னு சொன்னால் அது தான் செய்யாதவற்றை பிறரிடத்தில் சொல்வது, அது போன்ற ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் அது என்னது, அல்லாஹ்விடத்தில் வெறுக்கத்தக்கது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, கபர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாதவற்றை பிறருக்கு சொல்வது என்பது அல்லாஹ்விடத்தில் வெறுக்கத்தக்கதாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்போ இந்த 2வது வசனத்தை ஓதி காட்டுறாங்க. 3வது என்ன சொல்கிறாங்க, நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அல்லாஹ்வின் சாலிஹான ஒரு அடிமையாக இருந்து கொண்டிருக்கிற ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, என்ன சொன்னாங்க, வமா உரீது அன் உகாலிஃபக்கும் ஃபீமா இலா மா அன்ஹாக்கும் அன்ஹு, எதை விட்டு நான் உங்களை தடுக்கிறேனோ அந்த விஷயத்தை நான் செஞ்சு உங்களுக்கு நான் சில மாறு செய்யக்கூடியவனா இல்லை என்று நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க. அப்போ இந்த வசனத்தின் மூலமாகவும் நீ இழிவுபடுத்தப்பட மாட்டாய் என்கிற உத்தரவாதம், நம்பிக்கை உனக்கு இருக்குன்னு சொன்னால் நீ என்ன செய்யலாம், இந்த பணிக்கு இறங்கலாம். அப்போ இந்த ஒரு நிலை எப்போ வரும் ஒருத்தருக்கு, எப்போ இந்த நிலை வரும்,
நன்மையை ஏவக்கூடிய தீமையை தடுக்கக்கூடிய பணியை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒருவர் இந்த லெவலுக்கு அவர் எப்போ வருவார் அப்படின்னு சொன்னால், முதல்ல அவரை பற்றிய கல்வி அவர் பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவது, பெற்ற கல்வியின் அடிப்படையில் அவர் என்ன செய்யணும், அமல் செய்யக்கூடியவராக இருக்கும். மூன்றாவது, அப்போ என்ன செய்வார், அவர் ஆட்டோமேட்டிக்காக இந்த நிலைக்கு வந்துடுவாங்க. அதனால தான் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, மராத்திபில் இல்ம், கல்வியுடைய பரித்திரத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, முதல்ல அந்த கல்வி என்ன செய்வது, ஒருவர் செவி ஏற்பது, கேள்வி கேட்பது, விளங்குவது, அதற்கு பிறகு என்ன செய்வது, அதை அவர் நடைமுறைப்படுத்துவது, அதற்கு பிறகு என்ன செய்வது, அவர் பிறருக்கு போதிப்பது என்று சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் கூட சொன்னாங்க, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்பிக்கக்கூடியவர். இப்போ கற்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் எப்படி வந்துடுது மற்றவர்களுக்கு சொல்றது, அது முறையல்ல. இப்போ ஒரு பணியை, நன்மையை ஏவுகின்ற தீமையை தடுக்கின்ற பணி என்பது அது ஒரு மகத்தான பணி. நபிமார்கள் செய்த பணி, முன் சென்ற சமுதாயங்கள் செய்த பணி, செய்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா செஞ்சிருக்கிறான், வெகுமதிகளையும் நன்மைகளையும் கொடுத்திருக்கிறான். அது செய்யாமல் போனால் பெரிய இழிவு, அதுவும் மாட்டு கருத்து இல்லை. அதையே என்ன செய்யற அல்லாஹ் தஆலா இந்த பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை பற்றி நமக்கு சொல்றான். பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாதுன்னு தடை விதிச்சான். அதையும் மீறி தடுக்க அந்த மீன் பிடிக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு போனாங்க. அது போகும்போது என்ன செஞ்சாங்க, ஒரு கூட்டம் அதை செய்கிற போது இன்னொரு கூட்டம் அதை தடுத்தார்கள், இன்னொரு கூட்டம் தடுக்கின்றவர்களை தடுத்தார்கள். ஏன் தடுக்கணும்னு கேட்டாங்க. அப்போ அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தான், அல்லாஹ் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தான். அழிக்கும் போது அல்லாஹ் யாரை அழிச்சா, யாரை பாதுகாத்தான் அப்படின்னா, ஒரு கூட்டத்தை மட்டும்தான் அல்லாஹ் காப்பாற்றினார். எந்த கூட்டத்தை? தடுத்தவர்களை, அதாவது அல்லாஹ்வுடைய வரம்பை மீறுகிற போது அந்த வரம்பு மீறுகின்ற மக்களை தடுத்தவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான். பாவம் செய்த மக்களை அல்லாஹ் அழித்தான், பாவம் செய்த மக்களை தடுக்காமல் இருந்தவர்களை அல்லாஹ் அழிச்சிட்டான். அதான் ரசூலுல்லாஹ் அவங்க ஒரு ஹதீஸில் அழகாக சொல்லி காட்டுவாங்க, மஸலுல் காயிமி அலா ஹுதூதில்லாஹி வல் வாகி ஃபியா கமஸலி கௌமின் இஸ்தஹம அலா சஃபீனா. அல்லாஹ்வின் வரம்பை பேணிக்கொண்டு வாழுகின்ற மக்களுக்கும் அல்லாஹ்வுடைய வரம்பை மீறுகின்ற மக்களுக்குமான உதாரணம் கப்பலில் பயணம் மேற்கொண்ட பயணிகளை கொண்டு. கப்பல் பயணிகள் அவங்க என்ன செய்கிறாங்க, கப்பலில் போகிறதுக்கு என்ன செய்கிறாங்க, சீட்டு குலுக்கி போடுறாங்க, நாம் கப்பலில் எந்த இடத்துல பயணிக்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ அதில் ஒரு சில பேருக்கு என்ன செய்கிறாங்க, கப்பலுடைய மேல்தட்டு கிடைத்து விட்டது, இன்னொரு சாராருக்கு கீழ்த்தட்டு கிடைத்தது. கீழ்த்தட்டில் இருக்கிறவங்க தண்ணி தேவைப்படுனா என்ன செய்யணும், மேல்தட்டுக்கு வந்தாகணும். மேல்தட்டில் உள்ளவங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் மேலேருந்து எடுத்துக்கலாம், கடல் தண்ணி தான். அந்த தண்ணி என்ன செய்யலாம், அவங்களுடைய தேவையை கடலுடைய மேல் பகுதியிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். அடித்தட்டில் உள்ளவங்களுக்கு என்ன செய்யணும், மேலே வரணும். ஏன்னா அடித்தட்டு என்பது என்ன செய்யும், க்ளோஸாக இருக்கும், ஃபுல்லாக கவர்டாக இருக்கும், சரிங்களா? அப்போ அந்த நேரத்தில் சொல்லுவாங்க, இப்போ இந்த நேரத்தில் அந்த அடித்தட்டில் இருக்கிறவங்க யோசனை சொல்லுவாங்க, என்னது, லவ் ஹரக்னா ஃபீ நஸீபினா ஹாதா ஹரக்கன், நாம் நம்முடைய பகுதியில் ஒரு ஓட்டையை போட்டு, தண்ணி யாருக்கு பக்கத்தில் இருக்குது, கீழ்த்தட்டில் உள்ளவங்களுக்கு பக்கத்தில் இருக்கா, மேல்தட்டில் உள்ளவங்களுக்கு பக்கத்தில் இருக்கா? தண்ணி யாருக்கு பக்கத்தில் இருக்குது, கீழ்த்தளத்தில் உள்ளவங்களுக்கு பக்கத்தில் தானே. அவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம பகுதியில் ஒரு ஓட்டை போட்டால் டைரெக்டாக நமக்கு முண்டுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இப்படி அவங்க செய்ய நினைக்கிறாங்க. இதை யாரோ ஒருத்தர் செய்ய நினச்சி அதை செய்வதற்கு அவங்க விட்டுட்டாங்கன்னா என்ன நிலைமை, லஹலக்கு வஹலக்கு ஜமீஅன், அவங்களும் அழிவாங்க, அனைவரும் அழிவாங்க. செய்கிறவங்க மட்டுமா அழிவான். இப்போ கீழ்த்தட்டில் உள்ளவங்க இதை செய்கிறாங்க, மேல்தட்டில் உள்ளவங்க எட்டி பார்க்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஓட்டை போட்டுட்ருக்காங்க, என்னப்பா பண்ணுறீங்க, ஓட்டை போட்டு தண்ணி எடுக்க பார்க்குறோம், சரி உங்கள் பகுதி தானே, என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னால் இவங்க முங்குனா அடுத்தது யார், மேலே தட்டில் உள்ளவங்க முங்குவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அவங்க அதை செய்வதற்கு விட்டு விட்டால் அவங்களும் அழிவாங்க, எல்லாரும் அழிஞ்சு போயிடுவாங்க, கப்பல் உள்ள அத்தனை பேர் அழிஞ்சிடுவாங்க. ஐதியகும், அவருடைய கரங்களை அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாதுலேருந்து தடுத்தாங்கன்னு சொன்னால், அது கூட உள்ளவங்க தடுத்தாலும் சரி, மேலே உள்ளவங்க வந்து தடுத்தாலும் சரி, என்ன செய்வாங்க, நஜவ் வ நஜவ் ஜமீஆ, அவங்களும் தப்பிப்பாங்க, எல்லோரும் தப்பிச்சிருவாங்க. இதுதான் நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தல் என்கிற பணியுடைய முக்கியத்துவம். அப்போ இதை செய்யும் போது என்னது, அதனால் சமூகத்திற்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது, நலவு இருக்குது. அப்போ அந்த நலவை அடைவதற்காக நம்ம என்ன செய்யணும், இதை செய்யணும். ஆனால் அதை செய்கிற நேரத்தில் நாம் என்ன செய்யணும், நம்மையும் நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மையும் நாம் வந்து செய்யணும், அதற்காக வேண்டி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தயாரிப்புகள் எதுவுமே இல்லாமல் நாம் இந்த பணியை செய்கிறோம் என்று சொன்னால் அது நமக்கு
நன்மை அல்ல, அது மிகப்பெரிய இழிவு என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அது குறித்து தான் நம்ம மேற்கோள் காட்டி அத்தனை வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அடுத்ததான் அல்லாஹ் என்ன சொல்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம், நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். வைன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷியின், காஷியன்களை தவிர மற்றவர்களுக்கு அது பாரமானது. காஷியன் என்பவர்களை பற்றி, காஷியன் என்று சொன்னால் உள்ளச்சம் உள்ளவர்கள், பயம் உள்ளவர்கள், பயபக்தி உள்ளவர்கள், அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடியவர்கள் என்று சிலங்க முஃபஸ்ஸிர்கள் பலரும் அதற்கு பல்வேறு விளக்கங்களை சொல்லுகிறார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணி நடக்கக்கூடியவர்கள், அந்த நபர்களை தவிர மற்றவர்களுக்கு அது என்னது பாரமானது என்று அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. தொழுகை என்பது, தொழுகையை பற்றி நம்ம செஞ்சிருக்கிறோம், ஆரம்பத்திலேயே சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? அடுத்த இந்த வசனத்தில் சொன்னால் சபர், பொறுமை. இப்போ பொறுமையும் தொழுகையும் இது ரெண்டும் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னது அல்லாஹ் என்ன செய்றான், அவங்க தான் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடக்கூடியவர்கள், உதவியை பெறக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். அது என்னது வைன்னஹா லகபீரத்துன், எது தொழுகையும் பொறுமையும் அது மிக பாரமானது. யாருக்கு? இல்லா அலல் காஷியின், யார் உள்ளச்சமுடையவர்களோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு இந்த அல்லாஹ் சொல்லி காட்டலாம். இப்போ நம்முடைய உலக காரியங்களுக்கும் மறுமையின் காரியங்களுக்கும் நமக்கு இந்த உலகத்தில் ஏற்படுகிற எல்லா விதமான சோதனைகளுக்கும் நாம் என்ன செய்யணும், கஷ்டங்களுக்கும் பொறுமையாக இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடணும், தொழுது கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடணும். அப்படி நம்ம உதவி தேடினோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு உதவி அளிப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது, இதா ஹஸபஹு ஷையுன் ஸல்லா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் துன்பம் ஏற்பட்டால் உடனே என்ன செய்வாங்க, ரசூலா தொழுவாங்க. ரசூலா என்ன செய்வாங்க, தொழுகையை ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நாம் என்ன செய்வோம், தொழுகையை கொண்டு உதவி தேடக்கூடியவர்களாக இருந்தால் நமக்கு கஷ்டம் ஏற்படுகிற போது, துன்பம் ஏற்படுகிற போது, பாதிப்புகள் உண்டாகிற போது அதற்கு உடனே அதற்கு நிவாரணமாக நாம் என்ன செய்வோம், தொழுகையை தேர்ந்தெடுப்போம். ஆனால் இன்றைக்கி மக்களோட நிலை என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ரிலாக்ஸ் பண்ண வேண்டியது. கஷ்டம் வந்தால் என்ன செய்யணும், ரிலாக்ஸ். அதுக்கு என்ன செய்யணும், எங்கேயாவது இடத்துக்கு போகணும், அவுட்டிங் போகணும், சுற்றுலா தலங்களுக்கு போகணும், அதான் ரிலாக்ஸ். அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், பெரும் செலவை செய்து கொண்டு ரிலாக்ஸ் அப்படின்னா போயிட்டு வந்து ரிலாக்ஸ் ஆகுதா, யாருக்கா ஆகுதா? அந்த நேரத்துக்கு என்ன செய்வோம், நமக்கு இருக்கக்கூடிய காயங்கள் கஷ்டங்கள் மறந்ததாக நம்ம நினைப்போம். உண்மையில் அது மறக்கடிக்கப்படாது, அது நம்மை விட்டு விலகவும் செய்யாது. அப்போ அதற்கு என்ன தீர்வு அப்படின்னு சொன்னால், இதுதான் அல்லாஹ் சொல்வதுதான் தீர்வு என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்தது அல்லாஹ் சொன்னால், அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம், அவங்க யாருன்னு சொன்னால் அல்லாஹ்வை சந்திக்க இருப்பதை அவர்கள் சந்திக்க இருக்கிறோம் என்பதை எண்ணக்கூடியவர்கள். சரிங்களா? வன்னஹும் இலைஹி ராஜிஊன், இன்னும் அவன் பக்கமே திரும்ப இருக்கிறோம் என்பதை அவர்கள் என்ன செய்கிறாங்க, எண்ணிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா அந்த எதுன்னூன அப்படின்ற வார்த்தை சொன்னால், லன்ன என்பதற்கு சந்தேகம் கொள்ளுதல் என்ற அர்த்தம். ஆனால் குர்ஆனில் எங்கெல்லாம் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களில் அனைத்துமே இதற்கான பொருள் என்ன, உறுதியான நம்பிக்கை என்பதால். அப்போ யார் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம், மறுமையின் விசாரணை சந்திக்க இருக்கிறோம் என்று உறுதியாக நம்புகிறாரோ அவர்கள் என்ன செய்வாங்க, அவங்க என்ன செய்வாங்க, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொன்னான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், தொழுகையாளிகள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவங்க எப்படிப்பட்ட தொழுகையாளிகள், அவருடைய தொழுகையில் குஷுவோடு உள்ளச்சத்தோடு இருந்து கொண்டு தொழக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சூரத்துல் மூமினுடைய முதல் 2 வசனங்களில் சொல்லி காட்டுறான். இப்போ தொழுகை என்பது நமக்கு என்னது, ஒரு வெற்றிக்கான படி. அதனால தான் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் பள்ளியிலேருந்து மஸ்ஜிதுகளிலிருந்து சேருது அதான் சொல்லப்படுது. அதானில் என்ன சொல்லப்படுது, ஹய்ய அல ஸலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள். அடுத்தது என்ன சொல்லப்படுது, ஹய்ய அலல் ஃபலாஹ் அப்படின்னு அர்த்தம், வெற்றியின் பக்கம் வாருங்கள். சுப்ஹானல்லாஹ். 5 நேரம் இந்த உம்மத்திற்கு விடுக்கப்படுகிற அழைப்பு என்ன, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள். நாம் என்ன சொல்கிறோம், நம்ம சமுதாய மக்கள் என்ன சொன்னாங்க, நமக்கு வெற்றி கிடைக்கல, நாம் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கிறோம், நாம் நஷ்டம் அடைந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். எங்கே இந்த அழைப்புக்கு பதில் சொன்னால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ரெண்டுமே கிடைக்கும். அப்போ அதற்கு என்ன செய்யணும், தொழுகையும் இருக்கணும், சபரும் இருக்கணும், பொறுமை இருக்கணும். நான் ஒரு நாள் தொழுதுட்டேன், உடனே எனக்கு எல்லா வெற்றியும் என் கால் கீழே விடணும், அது நடக்காது. அப்படி தான் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. கடையை திறக்கிற போது, வியாபாரத்தை தொடங்குற போது என்ன செஞ்சுருவாங்க, அன்றைக்கி காலையில் ஃபஜ்ர் தொழுகை என்ன, அன்றைய நாளுடைய எல்லா சுன்னத்து நஃபீல்கள் என்ன, எல்லாத்தையும் தொழுவாங்க.
கடையை திறந்துடுவாங்க. சரிங்களா? அடுத்த நாள் சில பேருக்கு என்ன செய்வாங்க, ஒரு சில தொழுகை மிஸ் ஆகும், சில பேருக்கு மொத்தமாக மிஸ் ஆகும். அப்புறம் அவர் என்ன செய்வார், ஒரு கட்டம் போன தொழுதெல்லாம் தான் ஆரம்பித்தேன், ஆனால் கடையில் வர்க்கத்தில் வியாபாரம் இல்லை. ஒரு நாள் தொழுதோன்னா அவருக்கு என்ன செஞ்சோம், கடை ஓஹோன்னு போயிடணும். இப்படியெல்லாம் இது மக்கள்கிட்ட மடமைத்தனமான நம்பிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா என்ன சொன்னால், மூமின்களுக்கு சொல்லக்கூடிய கட்டளை என்ன சொன்னால், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்ன செய்யணும், உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய உதவி தேடுதல் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்துள்ள வசனங்களுக்கான விளக்கத்தையும் இதனுடைய மேலதிகமான விளக்கத்தையும் இன்ஷா அல்லாஹ் நாம் வருகின்ற அமர்விலே பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நாம் அறிந்த அந்த கட்டளையின் அடிப்படையில், அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அமல் செய்வதற்கும் அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்வதற்கும் உரிய நல்ல ஒரு வாய்ப்பினை பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா வழங்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.